நம்ம இப்போ வந்து 10th to 12th கேர்ள்ஸ் இன்சார்ஜ் மேம் கிட்ட இருக்கோம். நார்மல் டேஸ்லேயே நம்ம பிபி அகாடமி டியூஷனில் கோச்சிங் சூப்பராக இருக்கும். பட் குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 10th to கேர்ள்ஸ் இன்சார்ஜ் மேம் எப்படி எஃபெக்ட் போட்டிருக்காங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த குவார்டர்லி எக்ஸாமில் வந்து எல்லாருக்குமே ஒர்க்கு ஹார்டாக இருந்திருக்கும் மேம். அப்படி வந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி கோச்சிங் கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேம். மந்த்லி வந்துட்டு நம்ம கேம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நல்லா படிக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்துட்டு கேம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அதுவே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இந்த மந்தோட கேம் வந்துட்டு கேண்டி கிரஷ். இப்போ வந்து அந்த கேம் கார்டு கொடுக்கறது மூலமாக அந்த கேம் கார்டில் வந்து யார் ஹை மார்க் எடுக்கணுமோ அதனால மோட்டிவேட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்களா மேம்? ஆமாம் மேம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அந்த கேமில் வந்துட்டு வின் பண்ணணுன்றதுக்காக எல்லாருமே வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாம்லேயும் அவங்க வந்துட்டு நல்ல மார்க்கும் எடுத்த மாதிரி இருக்குது, இந்த கேம்லேயும் வந்துட்டு வின் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ஸ்டடி டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க எப்படி மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தென் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்துட்டு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல வந்துட்டு பேட்ச் பிரித்து வச்சுருக்கோம் மேம். இப்போ பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 ஒவ்வொரு கிளாஸுமே செப்பரேட்டாக வந்துட்டு ரெண்டு ஸ்டாஃப் வந்துட்டு நம்ம ஸ்டடி டீச்சர் வந்துட்டு அலாட் பண்ணிடுவோம். அவங்க தான் ஃபுல்லாகவே கிளாஸை வந்துட்டு அவங்க தான் ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்குறதுலேருந்து ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துப்பாங்க. அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சைடு எந்த ஒரு மிஸ்டேக்னாலுமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கரெக்டாக நம்ம கைட் பண்ணி கொண்டு போவோம். இப்போ பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டடி டீச்சர்ஸ் தான் சொல்லி அவங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிலனா கூட ரீட் பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு புரிய வச்சு அவங்களை நல்லா படிக்க வச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்போ எக்ஸாம் வந்துட்டு எல்லாருமே குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு மேம். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாமுமே வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வந்துட்டு கொடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஷீட்டில் இருந்து தான் மேம் கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா ஹாப்பியாக வந்துட்டு சொல்லும்போது நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே கவர் ஆகிடுச்சு மேம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கைட் பண்ணி நல்லா மார்க் எடுக்க வைக்க கோச்சிங் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம 6th to 9th ஸ்டூடெண்ட்டோட இன்சார்ஜ் கிட்ட இருக்கோம். சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாகவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது குவார்டர்லி எக்ஸாம் டைமில் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்துச்சு கோச்சிங், அதை பற்றி இன்சார்ஜ் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம், குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங் வந்து எப்படி போணுச்சு, சின்ன பசங்களாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேம். நல்லா தான் பண்ணாங்க. எக்ஸாமுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து என்னென்ன அதாவது இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்னென்னு கொடுத்தாச்சு. ரொம்ப வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் தான், டீச்சர்ஸ் தான். நான் வந்து மேலே கீழே ரெண்டுமே எனக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. கேர்ள்ஸும் பார்க்கணும், பாய்ஸும் பார்க்கணும். அப்படின்னும் போது நான் மேலே கொஞ்சம் நேரம் இருப்பேன், கீழே கொஞ்சம் நேரம் இருப்பேன். நான் இல்லாத டைமில் ஸ்டாஃபுங்க வந்து அந்த ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்களே ஹேண்டில் பண்ணி என்னென்ன மார்க் பண்ணி கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி நான் அங்கே இல்லாத டைமில் அந்த ஸ்டாஃபுங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு என்னென்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் இங்கே இருக்கும் போது இங்கே என்னென்ன கேர்ள்ஸ்க்கு நான் வராத இருக்கும் போது அவங்க வந்து என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. சின்ன பசங்களை நான் ஒருத்தி மட்டுமே இல்லை, ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறத வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு கைட் மட்டும்தான் பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது 3rd பேட்ச்க்கு இப்படி எடுத்துகிட்டு போங்க, 2nd பேட்ச்க்கு இப்படி எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் மற்றபடி எல்லாமே ஸ்டாஃபுங்க நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, குவார்டர்லி எக்ஸாமில் வந்து கிளாஸில் யார் நம்ம கிளாஸில் இந்த கேம் கார்டு போயிட்டுருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கும் சரி, ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு இங்கே ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னனால குட்டி பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் படிக்கிறேன், நான் சொல்கிறேன்னு சொல்லி ப்ரைஸ்க்காக. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கேம் கார்டில் வின் பண்ணாதான் ப்ரைஸ். இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்குன்னா நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்கனாலே இங்கே ப்ரைஸுன்னொன்னே அதை வந்து இன்னும் அவங்க ஆர்வமாக எடுத்துகிட்டு ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அப்புறம் 3rd பேட்ச் பசங்கள்லாம் வந்து ஸ்பெல்லிங்கோட அந்த ஸ்பெல்லிங் சின்ன பசங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, ஸ்பெல்லிங்கோட அவங்க வந்து ஒவ்வொரு வேர்டையும் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்து ஒரு கொஷினை 3 டைம் 4 டைம் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேயே சொல்லலைன்னா கூட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்காம 3 டைம் 4 டைம் அவங்க பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மேக்ஸ் மேமு, அதாவது ஒரு கிளாஸுக்கே மேக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நாள் இருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேக்ஸ் மேம் கீழே இது கேர்ள்ஸ் சைடும் சரி பாய்ஸ் சைடும் சரி தனியாக உட்கார வச்சு கூட சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கும், இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டே நீ இதை போடு அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் அவங்களே கூட வந்து உட்காந்து என்ன போடணும் எழுதணும் சொல்லி கொடுத்துட்டு ஜாமெண்ட்ரி கிராஃபு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போட்டு கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா 1 மார்க்கு கடைசி 15 மினிட்ஸ் 1 மார்க் டெய்லி 1 மார்க் டெஸ்ட் வச்சோம் எல்லா சப்ஜெக்ட்லேயும். அதாவது இப்போ சயின்ஸ்னால் 10 லெசன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 நாள் 4 நாள் லீவ் வரும்ல, 2 லெசனாக 3 லெசனாக 1 மார்க் ரொம்ப தரவாக 1 மார்க் படித்து கொஷின் பேப்பர் எடுத்து இவங்களே ஸ்டாஃபே பிரிண்ட் பண்ணி
ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து பசங்க வந்து சொல்லுவாங்க மேம் 1 மார்க்லாம் அதுலேருந்து நீங்கள் கேட்டதுலேருந்துலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த கேம் அதாவது ப்ரைஸ் தருவோம்னு சொன்னோன்னா சின்ன பசங்க ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் ரொம்ப நல்லா படித்தாங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இப்போ வந்து நம்ம 10th to 12th பாய்ஸ் இன்சார்ஜ் மேம் கிட்ட இருக்கோம். கேர்ள்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸி தான், பட் பாய்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம் டைமில் பாய்ஸ் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க, கோச்சிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாய்ஸ் இன்சார்ஜ் மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங் அப்போ பாய்ஸ் வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க, எப்படி கோச்சிங் இருந்துச்சு எல்லாமே சொல்லுங்கள் மேம். நார்மலாக மற்ற டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா படிச்சுக்கோங்க, எக்ஸாமா இதான் எக்ஸாம் போர்ஷன் படிங்க, ஒப்பிக்கிறது கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் படிச்சுக்கோங்கன்னுவாங்க. இப்போ மேக்ஸ்னால் அது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாமா அதுக்கு இத்தனை நாள் லீவ் இருக்குது, இந்த லீவில் நம்ம எந்தெந்த லெசன் எப்படி பசங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம், இந்த டேயில் வந்து இந்த லெசன் படித்தா கரெக்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் வந்து சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வர வச்சு அவங்கள சொல்லித்தர வைக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து ஸ்கெடியூல் வச்சு மூவ் பண்ணதுனால பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போ ஒரு 8 லெசன் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 3 லெசன் அந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்ததுனால பசங்களுக்கு வந்து அது படித்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எல்லா லெசனுமே கவர் பண்ண ஈஸியாக இருந்தது. நார்மல் டியூஷன்னா அவங்க எல்லா லெசனும் படிங்கன்ட்டாங்கன்னா அவங்களுக்கு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு தெரியாது. எது படிக்கணுன்றதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் ஷீட்டு கொடுத்துருக்கோம். அந்த 1 மார்க்லாம் அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க, 1 மார்க் லாஸ்ட்டில் படிச்சிக்கலாம் சொல்லிட்டு 1 மார்க்கே லாஸ்ட் டைமில் படித்து அப்படியே மறந்துடுவாங்க. ஸோ வந்து அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி ஒரு 3 லெசன் படிக்கிறாங்கன்னா அந்த 3 லெசன் 1 மார்க்கு அன்றைக்கே படிக்க வச்சு அது நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வச்சு அதுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் இருக்காங்க. டைப்பிங்க்குன்னா அவங்க டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து டெய்லி 15 மினிட்ஸ் 1 மார்க் கரெக்ட் பண்ணி அதை அப்பயே கரெக்ஷன் பண்ணி பேரண்ட்டுக்கும் நம்ம அதை உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம். பசங்க வந்து என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, வீட்டில் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம் முடிஞ்சு அவங்க ஃபெயில் ஆகி அதை பற்றி பேசியே வேஸ்ட்டு. இப்போ நம்ம அவங்க இன்றைக்கி படிக்கிறாங்களா, இன்றைக்கி வந்து 1 மார்க் கொஞ்சம் லோவாக இருக்காங்க, இல்லை ஸ்டடி ஒழுங்காக படிக்கலையா, நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுப்பி படிக்க வைங்க, கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க நீங்கள் அதில் கேருங்க. நம்ம அதை பற்றி அன்றைக்கே பேரண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த டேஸ் ஃபுல்லாக பசங்களை நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு போனதுனால பசங்க எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம டியூஷனை பொறுத்தளவுக்கு மேக்ஸ் கோச்சிங் அப்படிங்கிறது ஸ்பெஷலாகவே இருக்குது மேம். இப்போ எக்ஸாம் டைமில் வந்து 10th 11th 12th எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் மேக்ஸ் வந்துருக்கும். அந்த நேரத்தை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ நம்ம டியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டியூஷன்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே மாதிரி மேக்ஸ் எடுப்பாங்க. இப்போ நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 டைம்லேயே புரிஞ்சிடும், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு 2 டைம்ஸில் புரிஞ்சிடும். ரொம்ப வந்து பிலோ ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸி மெத்தட்ஸில் 2 to 3 டைம்ஸ் மேலே சொல்லி கொடுத்தா தான் புரியும். அதனால தான் நம்ம பேட்சாக வந்து பிரித்து வச்சுருக்கோம். அதுக்குன்னு வந்து இப்போ பேட்ச் 1க்குனா தனி மேக்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, பேட்ச் 2க்குனா தனி மேக்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, பேட்ச் 3க்குனா தனியாக மேக்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 10th தனி டீச்சர், 11th தனி மேக்ஸ் டீச்சர், 12th தனி மேக்ஸ் டீச்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரகிளே எப்போவுமே வந்ததே கிடையாது. அந்தந்த பேட்சுக்கு புரிகிற மாதிரி அவங்கவுங்க ஸ்டாஃப் வந்து சூப்பராகவே கைட் பண்ணாங்க. நம்ம பசங்களுக்கு போட்டு பார்த்து அவங்க நோட்ஸ் எல்லாம் தொலைச்சிருவாங்கன்றதுக்கு நம்ம அதுக்குமே எல்லாமே மேக்ஸ் மெட்டீரியலுமே பசங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். அவங்க வந்து அந்த மெட்டீரியலை வச்சு அவங்க நோட்டில் போட்டு பார்த்தா போதும், அந்த கொஷின் வித் ஆன்சரோடு நம்ம அவங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றோம். பசங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம ஸ்டடியை கொண்டு போகலாம், அவங்கள படிக்க வைக்கலான்றதுல நம்ம ஃபுல் எஃபர்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே மேம், இதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து டியூஷனில் மட்டும் இல்லாமல் ஹோம்ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணுவாங்க மேம்? மேக்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் ஸ்டடி போகிறதுனால நம்ம பசங்களை வீட்லேயுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ ஒரு 3 சாப்டர் இருக்குது, அதில் ஒரு 15 சம்ஸ் வீட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்த்துட்டு வர சொல்கிறோம். அது இல்லாமல் நம்ம சொன்னால பிரித்து நம்ம ஷெடியூல் கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ்னால் அதில் ஒரு 2 லெசன்ஸ்னு அந்த 2 லெசன்ஸ்க்கான 1 மார்க்குமே நம்ம வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புகிறோம். அந்த 1 மார்க்ஸ் அது ஒரு 15 சம்ஸ் அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையுமே நம்ம சொல்லிடுறோம். ஸோ நம்ம சொல்கிறதெல்லாம் கைட் பண்ணி அவங்க ப்ராப்பராக படித்தாலே அவங்க சூப்பராகவே மார்க் எடுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸ் அப்படின்னாலே கஷ்டம், மேக்ஸ் அப்படின்னாலே பயப்படுவாங்க. பட் நம்ம பிபி அகாடமியில் அப்படி கிடையாது, நல்லாவே கோச்சிங் கொடுத்துருக்கோம். குவார்டர்லி எக்ஸாமுக்கும் சரி. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு மேக்ஸ் மேம் இருக்காங்க. குவார்டர்லி எக்ஸாம் அப்போ மேக்ஸ் மேம் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத மேமே சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், குவார்டர்லி எக்ஸாம் அப்போ மேக்ஸ் கோச்சிங் எப்படி மேம் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஆன்சர் கொஷின்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருந்தது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். அவங்க நல்லா கோப்பப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. அது போக அந்த மெட்டீரியல் கொடுத்ததுனால இன்னும் ஈஸியாக இருந்தது, சிம்பிளாக இருந்தது எல்லாமே. இப்போ வந்து பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்டை வந்து மேக்ஸில் வந்து என்ன ஸ்கோர் மேம் நம்ம எதிர்பார்க்கலாம், இவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு? நாங்கள் சென்டம் எதிர்பார்க்குறோம், எல்லாருமே சென்டம் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து மேக்ஸ் மெட்டீரியல் பற்றி சொன்னீங்களா மேம், அந்த மெட்டீரியலில் என்னென்னலாம் இருக்கும், எப்படி மேம் இருக்கும் அந்த மெட்டீரியல்?
அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸும் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து நிறைய சம்ஸ் இருந்தது. அதுலேருந்தும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் செலக்ட் பண்ணி இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆன்சர் எல்லாமே ரொம்ப நல்லா வெல் எக்ஸ்பிளைன்டாக இருந்தது. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுக்கு Understand ஆகுற மாதிரி இருந்தது. அதனால அவங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே மேம், சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங்கை பொறுத்தளவுக்கு ஸ்டடி டீச்சரோட ஒர்க் அப்படிங்கிறது வந்து பெருசாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்டடி டீச்சர்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங் வந்து எப்படி மேம் இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். டெய்லியும் வந்துட்டு குவார்டர்லி எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் நடக்குதோ அந்த எக்ஸாம் முன்னாடி வந்து ஒரு டார்கெட், ஒரு குறிப்பிட்ட மார்க் கொடுத்து டெய்லியும் படிக்க வச்சோம் மேம் ஸ்டூடெண்ட்ஸை. அதாவது அன்றைக்கி என்ன லெசன் அவங்க படிக்கிறாங்களோ அந்த லெசன்லேருந்து நாங்கள் 1 மார்க் டெஸ்ட்டு கொடுப்போம். அந்த கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி அதை அந்த டைம்லேயே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த கொஷின் வச்சு அவன் படிப்பான். இப்போ அன்றைக்கி அவன் தப்பு பண்ணியிருந்தாலுமே வீட்டுக்கு போயிட்டு தப்பு ஓகே இந்த கொஷின் கேட்டாங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த 1 மார்க்ஸ் எல்லாம் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் பிபி அகாடமிலேருந்து கோச்சிங் கொடுத்தோம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேம், குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங் பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களாம் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தாங்க. படிக்கும்போது ஒரு சில ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லும்போது அவங்க ஸ்பீடாக சொல்லும்போது ஒரு 2-3 லைன்ஸ் எல்லாம் விட்டுட்டு சொல்லும்போது அதை கூட திரும்ப சொன்னால் தான் அந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் திரும்ப அதே கொஸ்டினை சொல்ல வச்சு எக்ஸாமுக்கு எழுதும்போது யோசிக்காமல் டக்குன்னு அவங்களுக்கு வரணும் எல்லாமே. அந்தளவுக்கு அவங்கள மெமரி பண்ண வச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பினோம். அந்தளவுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவாக ஒரு வேர்டு கூட விடாமல் படிக்க வச்சு தான் அனுப்பணும். அதனால அவங்க எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா இன்சார்ஜஸ்ட்டுமே பேசிட்டு வந்துட்டோம். இன்சார்ஜஸ் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே கைட் பண்ணாங்க. இந்த இன்சார்ஜஸ் எல்லாருமே ஹெச்ஆர் மேம் தான் கைட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஹெச்ஆர் மேம் வந்து குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்கலாம். மேம், குவார்டர்லி எக்ஸாம் கோச்சிங் எப்படி போணுச்சு, இன்சார்ஜஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம பிபி அகாடமியில் வந்து கோச்சிங் வந்து சூப்பர் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. குவார்டர்லி எக்ஸாமுக்காக ஸ்டாஃபும் இன்சார்ஜ் எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் கைட் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நல்லபடியாக படிக்க வச்சோம். இப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாம் அப்போ ஸ்டடி டைம்லாம் எப்படி மேம் போணுச்சு? குவார்டர்லி எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ½ அன் ஹவர் ஒன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கும் வந்து போஸ்டிங் ஸ்டாஃப் வந்து கொஷின் கேட்பாங்க. ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து போய் கேட்பாங்க கொஷினை. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போனஸ் பாயிண்ட்டுன்ற மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போனஸ் பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து உள்ளே போய் கொஷின் கேட்குறாங்களா, 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது அவங்க நம்ம கேட்குற கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளை வந்து கேட்டாங்கன்னா அது பாயிண்ட் வந்து லெஸ் ஆகுறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே நாங்கள் இந்த இயர் வந்துட்டு கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல் நாங்கள் கொடுப்போம்.